விஜய் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக நடந்த இந்த லாக்அப் டெத் அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாகவும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாகவும் தகவல். எப்படி பாக்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக அது நல்ல விஷயம் தான் பார்க்குறேன் நான். அதை பற்றி எந்த விதமான கருத்து வேறுபாடும் நமக்கு இல்லை. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் சொல்வது நிச்சயமாக நல்ல விஷயம்தான். அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விசாரணையின் போதோ அல்லது போலீஸ் காவலில் இருக்கும் பொழுதோ அவர் மரணம் அடைகிறது ஒரு சந்தேகத்துக்கிடமான முறையில் மரணம் அடைந்தால் அதை பற்றின ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது, விசாரணையெல்லாம் இருக்குது. சம்மந்தப்பட்ட போலீஸ்காரர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுவார்கள். அது ஆர்டிஓ என்கொயரியிலேருந்து எல்லா என்கொயரியும் போய் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு எல்லாம் நடக்கும். ஆனால் என்னென்ன அடிப்படையான விஷயம்னா, போலீஸில் எப்படியாவது அந்த போலீஸ்காரங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்க. அதாவது சமீபத்தில் வந்த ஒரு தகவல் படி பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குற்றங்களில் சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, அந்த காவல் மரணங்களுக்கு காரணமானவங்க, அவங்க யாரும் தண்டிக்கப்பட்டதாகவே எந்த விஷயமும் இல்லை. அது திமுக ஆட்சின்னு மட்டும் இல்லை, எல்லா ஆட்சியிலையும் அப்படி தான் இருக்குது. காவல் மரணங்கள் பல ஆட்சியில் நடக்குது. ஆனால் அந்த போலீஸ்காரர்கள் தண்டிக்கப்படுறாங்களான்னா அது இல்லை. அது கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப 1, 2 கேஸில் தண்டிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சு இருக்கே தவிர, பெரும்பாலும் 90% கேஸில் அவங்க போலீஸ்காரர்கள் எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டும் உதவி பண்ணுது. அந்த போலீஸ்காரங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டே உதவி பண்ணுது. இப்போ உதாரணமாக அம்பாசமுத்திரத்தில் ஒரு போலீஸ்காரர் ஒரு டிஎஸ்பி, அவர் குற்றஞ்சாட்டப்பட்டவரோட பல்லெல்லாம் எடுத்தார். கடைசியில் அவர் இன்னும் சர்வீஸில் தான் இருக்கார். அவர் என்ன தண்டனை கொடுத்தீங்க? சஸ்பெண்ட் பண்ணீங்க, அது பண்ணீங்க. இப்போ கேஸே அமைதியாக போயிடுச்சு. இப்போது ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு விஷயத்தில் அருணா ஜெகதீஷன் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தது. அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எல்லாமே இந்த பியூரோக்ராட்ஸ் இருக்காங்களே, அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், அவங்க ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்படியே எப்படியாவது அது எப்படி மூடணும், அந்த விஷயம் எப்படி மூடணும், கோர்ட்லேயும் அந்த கேசஸ் ரொம்ப வேகமாக போகாது. ஸோ இந்த மாதிரி சூழலில் திரும்பவும் காவல் மரணம் ஒரு பெரிய காவல் மரணன்றதோட போலீஸ் ஸ்டேஷன் நடக்கலை, வெளியில் வச்சு விசாரிக்கும் போது அவன் இறந்து போயிருக்கான், அந்த பையன் அடித்ததில். ஸோ அப்படி இருக்கும்போது அது கண்டிப்பாக விசாரிக்க வேண்டிய, கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். போலீஸ் சட்டத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு சட்டவிரோதமாக நடக்கிற ஒரு விஷயமாக தான் நம்ம அதை பார்க்குறோம் நம்ம. அதனால் சட்டத்தின் மீது திருந்தும் ஒரு இது இல்லாமல் ஒருத்தர் குற்றஞ்சாட்டப்பட்டவர்னா அவரை விசாரணை பண்ணணும். அதற்கு பூர்வாங்க ஆதாரம் இருக்குன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்ட பிறகு அவனை நீங்கள் கைது பண்ணுறதுனா பண்ணணும். அந்த மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்புறம் நீங்கள் ரிமாண்ட் ஜுடிஷியல் கஸ்டடியில் கொண்டு போகணும். அவனை போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறதுக்கு கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் எடுத்து 2 நாள் விசாரிக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அவனை சம்மந்தமே போலீஸ் ஸ்டேஷன்லேயே கூப்பிட்டு போகாத, அவனை வெளியிலேயே உட்கார வச்சு நீங்கள் விசாரிக்கிற விஷயம் இருக்குல்ல, விசாரித்து ரொம்ப கொடுமையாக விசாரித்து 44 காயங்கள் உடம்பில் இருக்கிற அளவுக்கு விசாரித்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக இது கொடூரமான ஒரு கொலைன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அது காரணமானவர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க. போலீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிஐ என்கொயரி கொடுத்துருக்காங்க. இந்த லோக்கல் போலீஸ் லோக்கல் போலீஸை காப்பாற்றுவாங்கன்ட்டு சிபிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ சிபிஐ என்ன நடவடிக்கை எடுக்குது, கோர்ட்டும் இதை சீரியஸாக மானிட்டர் பண்ணுறாங்க. எதிர்க்கட்சிகள் திமுக அரசுக்கு எதிராக அந்த விஷயங்களை கையாளுறாங்க. சீமான் போராட்டம் இப்போ கண்டித்து ஒரு இது பேரணி நடத்தியிருக்காரு. இப்போ விஜய் நடத்த போகிறாரு. இது மாதிரி பல கட்சிகள், எதிர்க்கட்சிகள் நடத்துவாங்க. ஏன்னா இது நேரடியாக ஸ்டாலின் பொறுப்பு வகிக்கிற உள்துறை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஸ்டாலின் மேலே நேரடியாக குற்றச்சாட்டு. அன்றைக்கி எப்படி சாத்தான்குளத்தில் எடப்பாடி மேலே நம்ம குற்றச்சாட்டு சொன்னாங்களோ எதிர்க்கட்சிகள்லாம், அந்த மாதிரி இப்போ ஸ்டாலின் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறது இயல்பான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் ஸ்டாலின் பார்த்தாரு, நம்ம கையில் இருந்தால் இது பிரச்சனை வரும்ன்ட்டு அவர் சிபிஐ கையில் கொடுத்துட்டார். ஸோ விஜயை பொறுத்த மட்டும் அவர் இப்போ பரந்தூர் விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கார். பொதுமக்கள் விஷயத்தில் இந்த மாதிரி சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் காட்டுறாரு. இப்போ கூட பாதிக்கப்பட்ட அந்த திருபுவனத்தில் அந்த பையன் வீட்டுக்கே கூட போயிட்டு ஆறுதல், ஒரு நாள் டக்குன்னு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டார். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு அரசியல் தலைவராக 26 தேர்தலை நோக்கி போகும்போது தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தில் ஈடுபடுத்திட்டு இருக்கார். பொதுமக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில், பொதுமக்கள் பிரச்சனைகளில் தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்கார். அப்படி தான் நம்ம பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக களத்துக்கு வராரு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இனி களம் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழ்நாடு அரசியல் களத்திற்கும்? அதான் சார், இதுவரையும் திமுக அதிமுகன்ற இந்த இரு துருவ பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆனால் அதிமுக இப்போ கொஞ்சம் ஒரு பலமாக இல்லாததுனால அந்த இருதுருவ பாலிடிக்ஸில் இந்த வாட்டி ஏதாவது ஒரு போட்டி வருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. மாற்று சக்தியாக விஜய் பார்க்கக்கூடிய 2வது இடத்துக்கான அந்த மாற்று சக்தியாக அவர் விஜய் என்ன சொல்கிறாரு, நான் தான் திமுகவுக்கு நேரடி போட்டி, என் தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அவர் சொல்கிறார். அவர் இப்போ அதிமுக என்ன பண்ண போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். அதிமுக மகா கூட்டணி அமைக்க முடியல. அதிமுக பாஜகவோட இருக்குது. பாஜகவுக்கு எதிர்ப்போட்டுகள் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது.
பாஜக தமிழ்நாட்டுக்கு பலவிதமான விஷயங்கள் விரோதமா பண்ணியிருக்கு. அதே சமயம் விஜய் பார்த்தீங்கன்னா, திமுகவையும் எதிர்க்கிறாரு, பாஜகவையும் எதிர்க்கிறாரு. இப்போ சமீபத்தில பாஜகவெல்லாம் எதிர்த்து கூட நெறையா பேசினாரு, எல்லாம் பண்ணாரு. பெரியார் மண்ணுல நீங்க இது ம். மாரிலாம் பேசி அரசியல் பண்ண முடியாது அப்டின்னுலாம் பேசினாரு ஆக்சுவலா. ம். பெரியார வந்து அந்த முருகன் மாநாட்ல வந்து அவமதிச்சதெல்லாம் வந்து அவர் கண்டிச்சாரு ஆக்சுவலா. ம். ஸோ ம். அப்படி இருக்கும்போது, அந்த அந்த திமுக, அதிமுகன்ற அந்த இருதுருவ பாலிடிக்ஸ்ல ம். இந்த வாட்டி திமுக மேல அதிருப்தி அடைஞ்சு மக்கள் ஒரு மாற்றத்த விரும்பினாங்கன்னா, அதிமுகவுக்கு தான் அந்த ஓட்ட போடுவாங்கன்னா, அதிமுக பாஜக கூட இருக்கு. பாஜக தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமா பல விஷயங்கள் பண்ணியிருக்கு. அதிமுகவும் பலவீனமா இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அதுக்கு போடணும்? புதுசா ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்காரு விஜய்ன்னு. சரி அவருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அவரும் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகரா இருக்காரு. சரி அவருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே. அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டு பிரியுது. அதிமுகவுக்கு போல விஜய்க்கு போது. பாஜக எதிர்ப்பு ஓட்ட திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்ட விஜய் அவரு பாஜகவ எதிர்க்கிறது மூலமா அவரும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து அவருடைய ரசிகர்கள் ஓட்டு. அதுவும் அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பல பேர் சொல்றாங்க, அத ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள்லாம் சொல்றாங்க, எடுத்த உடனே 33% வாங்கிடுவாரு எம்ஜிஆர் மாரின்னு. ஏங்க எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஒண்ணும் சம்மந்தம் இல்லைங்க. விஜய் செல்வாக்கு மிக்க நடிகர் தான். ஆனா எம்ஜிஆரோட ஒப்பிடுற அளவுக்குலாம் இவரு பெரிய நடிகர் கிடையாது. எம்ஜிஆர் வந்து திமுகவுல இருந்து தன் பின்னாடியே வந்து அரசியல்லயும் அவர் வளர்ந்து, அந்த கழகத்தினால அவர் வளர்ந்தாரு. அவரால கழகம் வளர்ந்தது. அப்படி ஒரு அட்டாச்மென்ட்டோட அவர் இருந்தாரு. இருந்தது மட்டும் இல்ல 72ல வந்து அவரு பிளவுபட்டு வந்தபோது, அதுக்கப்புறம் 5 வருடம் அரசியல் நடத்தினாரு. திண்டுக்கல் பார்லிமென்ட் எலக்ஷன்ல வின் பண்ணினார். அவருக்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு குடுத்தன. வின் பண்ணினார். அப்புறம் கோயம்புத்தூர் பார்லிமென்ட்ல அவர் வந்து கம்யூனிஸ்ட் ஆதரிச்சாரு. அங்க கம்யூனிஸ்ட்லாம் வின் பண்ணாங்க. கோவை மேற்கு இடைத்தேர்தல்ல வின் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து 5 வருட காலத்துல வந்து அவர் களப்பணிகள் ஆற்றினாரு. அந்த கட்சிய நடத்தின்னு வந்தாரு. அப்பதான் 77ல 33% வாங்கினார். அவர் கூடயே ஒரு வோட் பேங்க் வந்தது. திமுகலேருந்து அவர் கூடயே ஒரு வோட் பேங்க் வந்தது. நீங்க என்ன களப்பணிகள் ஆற்றினீங்க? என்ன உங்க கூட இருக்கிற வோட் பேங்க் என்ன? இதுவரையும் நீங்க அன்ட்ரஸ்டடா இருக்கீங்க. எடுத்த உடனே எனக்கு அந்த ஓட்டு வரும், இந்த ஓட்டு வரும். நாங்க 33, 25% இருக்கு. இன்னும் 10% ஏத்திருவோம். 35% வரும்னு இந்த அரசியல் அரிச்சொடி தெரியாத ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதுனா அப்போ வந்து விஜய் என்ன எம்ஜிஆரா? விஜய் எம்ஜிஆரா கேட்கிறேன் நானு. எம்ஜிஆருடைய ஃபாலோயர்ஸ் என்ன? எம்ஜிஆர் எந்த சூழ்நிலையில வெளில வந்தாரு? அப்ப திமுகவுக்கு எதிரா வந்து தமிழ்நாட்டு மக்கள்ட்ட ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. அவங்க எம்ஜிஆர் ஒரு ஆல்டர்னேட்டா பார்த்தாங்க. காங்கிரஸும் பெரிய பலமா இல்ல. அப்ப எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க. திமுக ஓட் பேங்க் பாதி இவர் கூட பிரிஞ்சு வந்திருந்தது. இப்ப நீங்க என்ன திமுகவுக்கு எதிரா பெரிய ஒரு எழுச்சி இங்க இருக்குன்றீங்களா? சரி எதிராக பெரிய எழுச்சி இருக்குன்னு ஒத்துண்டா கூட, அந்த ஓட்டு முழுக்க வந்து உங்களுக்கே வரும்னு நினைக்கிறீங்களா? அது அதிமுக கொஞ்சம் போகும்ல. அங்கேயும் கொஞ்சம் போகும். சீமானுக்கும் கொஞ்சம் போகும்ல. அந்த ஓட்டுக்கெல்லாம் பிரியும்ல. அப்ப பிரியும்போது உங்களுக்கு ஒட்டுமொத்தமா வரும்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி நம்ம அதிமுகவுக்கு ஒட்டுமொத்தமா போகாதுன்னு சொல்றோமோ, அதே மாரி விஜய்க்கும் அது ஒட்டுமொத்தமா போகாது. அங்கேயும் வந்து ம். கொஞ்சம் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்க பாஜக எதிர்ப்படுத்தீங்கன்னா, பாஜக எதிர்ப்புன்றது திமுக அணி கட்டமைச்ச ஒரு விஷயம். அப்ப பாஜக எதிர்ப்பு ஓட்டுன்றது பெரும்பாலும் இங்க தான் போகும். உங்கள முழுக்க முழுக்க பாஜக எதிர்ப்பா நினைப்பாங்களான்னா, இன்னும் நீங்க பாஜகவோட பி டீமா இருக்கீங்கன்ற ஒரு எண்ணம் மக்கள்ட்ட இருக்கு. இப்ப அது ஒரு பேச்சு அடிபட்டுன்னு தான் இருக்கு. நான் நம்பல. ஆனா பேசுறாங்க. நீங்க பாஜக பி டீமா இருப்பீங்களான்ட்டு. ஒருவேளை இந்த திராவிட இயக்கங்களுக்கு போற ஓட்ட குறிப்பா திமுகவுக்கு போற ஓட்ட பிரிக்கிறதுக்காக தான் நீங்க இறக்கி விடப்பட்டிருக்கீங்க. அதனால தான் பெரியார் பேர வச்சு நீங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த திராவிட ஓட்டெல்லாம் வாங்குறதுக்காக தான் நீங்க அந்த பாலிடிக்ஸ பண்றீங்க. திமுகவுக்கு போற ஓட்ட பிரிக்கிறதுக்காக தான் பாலிடிக்ஸ் பண்றீங்க. அப்படின்ற மாரியான பேச்சுக்கள் இருக்கு. நான் அத முழுசா நம்பல. அவர் தனியாவே வந்திருக்காரு. மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு. திமுகவ ஆட்சியிலேருந்து அகற்றி விட்டு வராரு. குடும்ப ஆட்சி இதெல்லாம் சொல்றாரு. வந்திருக்காரு. ஓகே. சரி ஓகே. உங்க அரசியல் ஓகே. ஆனால் உங்களுக்கான வோட் பேங்க் என்ன ஆக்சுவலா? ஸோ முழு வோட் பேங்க் உங்களுக்கு வந்துருமா? எடுத்த உடனே 25% உங்களுக்கு ஓட்டு எப்படி வரும்? நீங்க பயணம் போறீங்க செப்டம்பர்லேருந்து. அப்ப மக்களோட எழுச்சிய பார்த்து தான் சொல்ல முடியும். மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க? போடுவாங்களா? இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம் உங்களுக்கு வருது? அது கூட இப்பலாம் வந்து கூட்டப்பட்ட கூட்டம், கூடுகிற கூட்டம்னு பல விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால வந்து எடுத்த உடனே நான் நான் 23 எம்ஜிஆர் மாரி வாங்கிடுவேன், ஆட்சிக்கு வந்துருவேன் அப்படின்லாம் சொல்றது வந்து ரொம்ப அதிகபட்ச ஒரு மதிப்பீடு. ம். அந்த அதிகபட்ச மதிப்பீடு போட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால், அதுக்குன்னு அவர் ஒண்ணுமே இல்லாத போயிடுவாருன்னா, அப்படி நான் சொல்ல வரல. அவருக்கு ஏதோ ஒரு வோட் பேங்க் இருக்கு. வரும். ம். அது அவர் வந்து 68,000 பூத்லயும் அவருக்கு பூத் கமிட்டி போடுறதுக்கு ஆள் இருக்காங்களா? அது தெரியல. அதிமுகவுக்கு ஆள் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதிமுகவுக்கு 68,000 பூத்ல ஆள் போடுறதுக்கு இப்ப கிடையாது. முந்தி இருந்தாங்க. இப்ப கிடையாது. ஆனா, அதே சமயம் விஜய்க்கு இருக்காங்களான்னா, அது இனிமே தான் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதனால என்டையர் வோட் பேங்க்கும் எம்ஜிஆரோட அவர் கம்பேர் பண்ண முடியாது. எந்த விதத்திலயும் கம்பேர் பண்ண முடியாது. அதனால அவங்க எதிர்பார்க்கிற மாரிலாம் 33% 35% எடுத்த உடனே விஜய் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதுக்குன்னு ஒண்ணுமே இல்லாத போயிடுவாருன்னு சொல்ல வரல. அவருக்கு ஓட்டுக்கள் வரும். அது எவ்வளோ வரும்ன்றத நம்ம அது கணிக்க முடியாத லெவல்ல இருக்கு. ஆனால்
ஒருவேளை அவர் பயணம் போக ஆரம்பிச்ச பிறகு, இன்னும் மக்கள் பிரச்சனைகள அதிகமா பேச ஆரம்பிச்ச பிறகு, இன்னும் வந்து பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தும்போது, இன்னும் திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தும்போது, அவர நம்பி யாராவது கூட்டணிக்கு வராங்களா அவர் கட்சிக்கு? அதையெல்லாம் பார்த்த பிறகு தான், நம்ம ஓரளவுக்கு ஒருவேள திமுகல இருக்கிற ஏதாவது கடைசி கட்டத்தில சில கட்சிகள், சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ல அதிருப்தி, குடுத்த சீட்டு போடல, கேட்கிற தொகுதி கிடைக்கல அப்படின்னா, ஒருவேள வந்து விஜய் கட்சிக்கு எட்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தேமுதிக ஒருவேள அங்க போகுமா? இல்ல பாமகல ஒரு பிரிவு ஏதாவது அங்க போய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில தான் நமக்கு தெரியும். அதனால விஜயோடைய இன்னும் கொஞ்சம் விஜய கூர்மையா நம்ம வந்து மதிப்பீடு செய்யணும்னா, இன்னும் கொஞ்சம் காலம் வேண்டியிருக்கு. அவருடைய பயணத்த பார்க்க வேண்டியிருக்கு. அவர் தலைமையில யாராவது கூட்டணியில வராங்களான்னு பார்க்க வேண்டியிருக்கு. ம். அவர் மக்கள் பிரச்சனைகள எப்படி கையாள்றார்ன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அவர் பாஜகவ பத்தின அவரோட மதிப்பீடுகள் என்னவா இருக்கு? எப்படிப்பட்ட விமர்சனத்த வைக்கிறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. திமுக ஆட்சிய எதிர்த்து என்னென்ன விஷயங்கள் பண்றாருன்ற விஷயம் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் பார்த்த பிறகு தான் ஓரளவுக்கு விஜய பத்தி நம்ம ஒரு ஐடியா சொல்ல முடியும். இப்போ ம். வந்து அவருக்கு ஏதோ ஒரு வோட் பேங்க் இருக்குன்னு சொல்லலாமே தவிர, இந்த ஆதா ஒரிஜினல் சொல்ற மாரி எடுத்த உடனே 35% வாங்குவாருன்னுலாம் சொல்றதெல்லாம், அது அவருடைய ஆசையா இருக்கலாமே தவிர, அதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போது இருக்கிற நிலைமைய பார்க்கும்போது இல்ல. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தற்காலிகமாக விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறதா தகவல் எப்படி பார்க்குறீங்க? இல்ல அவருக்கு பீகார் எலக்ஷன்ஸ் இருக்கு சார். அக்டோபர்ல. அவர் அதுல பிஸியா இருக்காரு. அவருடைய கட்சி ஸ்வராஜ் ஏதோ வச்சிருக்காரு. அது அந்த ம். கட்சி போட்டி போடுதல் எலக்ஷன்ல. அதுல அவரு பிஸியா இருக்காரு. ஆனா ம். விஜயோட இன்னொரு பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? ம். அவருக்கு இருக்கிற அட்வைசர்ஸ். திசைக்கு ஒருத்தர் இருக்காங்க. அந்த அருண் ராஜ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர். ம். இன்னொருத்தர் புஷி ஆனந்த்னு ஒருத்தர் இருக்காரு. ஆதவ் ஒரிஜினல்னு ஒருத்தர் இருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. 4 திசைக்கு 4 பேர் இருக்காங்க. விஜய ஒரு பக்கம் அவரு அப்படி இழுப்பாரு. ஒருத்தர் இப்படி இழுப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. ஞான சாமிக்கு சீமானோட விஜய் சேர்த்து விட்டுறணும். ஆதவ ஒரிஜினலுக்கு அதிமுகவோட விஜய் சேர்த்து விட்டுறணும். புஷி ஆனந்துக்கு அவரு இப்ப கவலை இல்ல. விஜயோட இருந்தா போறோம் அவ்வளோதான். அருண்ராஜுக்கு அவர் தனி ஐடியா வச்சிருக்காரு அவரு. அவருக்கு பலவிதமான ஐடியாக்கள்லாம் இருக்கு. அது விஜய வச்சு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு. இந்த மாரி ஒவ்வொருத்தரும் விஜய வச்சு அவங்களுக்கு ஏத்தபடி விஜய வந்து வளைக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்குறாங்க. விஜய் இதுல எப்படி சுயமா சிந்திச்சு, என்ன மாரி பாலிடிக்ஸ் பண்ண போறாருன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அவர வந்து திசை திருப்புறதுக்கு அந்த அட்வைசர்ஸே போறோம். அவங்களே ம். அவர திசை திருப்பிடுவாங்க. இதுலயும் இவங்க கிட்ட இருந்து அவர் முதல்ல தப்பிச்சு சுயமா சிந்திக்கணும். ஏன்னா அவர் சுயமா சிந்திச்சு, அவர் சுயமா முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இவங்க சொல்றத நம்பி அவர் பண்ணியிருந்தாருன்னா, இவங்க Google மேப்ப பார்த்து சிலபோது தப்பா வழியில போயிடுறோம் பார்த்தீங்களா? அந்த ம். மாரி ஆயிடும் சிலபோது. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும் இந்த தலைவர்களுடைய ஃபேஸ் வேல்யூக்கு ஒரு ஓட் இருக்கும். அது அது விஜய்க்கு அந்த மாரி ஒரு இது கிடைக்குமா? இல்ல அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஏதோ திமுக, அதிமுக 2த்துக்கும் மேல வெறுப்பா இருக்கிறவங்க நம்மகிட்ட ஓட்டு போடுவாங்கன்னு நெனைக்கிறாங்க. ம். திமுகவ பொறுத்த மட்டும் அவங்க திமுக என்ன நெனைக்குது, நமக்கு கூட்டணி பலம் இருக்கு, நம்மளோட பலம் இருக்கு, கூட்டணி பலம் இருக்கு. நம்ம பெண்களுக்கான வாக்கு வங்கிய நம்ம ஒரு மாரி ஒருங்கிணைச்சிருக்கோம் நம்ப. ஸோ நம்ம வந்து நம்மளால பயன்பெற்ற ஒரு 3,00,00,000 பேர் நமக்கு 60% 70% ஓட்டு போட்டா கூட வின் பண்ண முடியும்னு திமுக வந்து ஓரணியில் திரள்வோன்ட்டு வீடு வீடா போயிட்டு இருக்காங்க. அவங்க பாயிண்ட் என்னன்னா இண்டிவிஜுவலா கவர் பண்றாங்க எல்லாரையுமே. அந்த பயனடைஞ்சவங்கள எப்படியாவது ஓட்டரா மாத்தணும். நம்ம வாக்காளரா மாத்தணும்னு ஒரு முயற்சியில அவங்க இறங்கியிருக்காங்க. ஒரு கட்சி 2வது தடவை ஆட்சிக்கு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லி தான் வர முடியும். ஏன்னா உங்களுக்கு எதிரா நெகட்டிவா நெறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா, அந்த நெகட்டிவா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே முதல்வர் வந்து விஜய் தான் அதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்ற நெனப்புக்கு மக்கள் வந்துட்டாங்களான்னா, இதுவரையும் தமிழ்நாட்டு மக்கள் அந்த நெனைப்புக்கு வரல சார். ம். இனிமேல் அவர் எடுக்க போற நடவடிக்கைகள் அவர் எப்படிப்பட்ட பாலிடிக்ஸ திமுகவுக்கு எதிரா பண்றாரு, பாஜகவுக்கு எதிரா பண்றார். இவ்வளோ பேசுறாருல்ல, பாஜக தமிழ்நாட்டுக்கு 2300 கோடி கல்விக்கு குடுக்கணும்ல. ஏழை மாணவர்கள் வந்து தனியார் பள்ளிகள்ல வந்து கல்வி கட்டணம் ஆர்டிஇ படி படிக்கணும். அதுக்கு ஃபீஸ் கட்ட முடியல தமிழ்நாடு கவர்மெண்ட். அத பத்திலாம் ஒண்ணும் பேச மாட்டேன்றார். கல்வியில சிறந்து மார்க் வாங்கினவங்களுக்கெல்லாம் பரிசு குடுக்குறாரே விஜய். கல்விக்கு 2300 கோடி குடுக்கலையே மத்திய அரசு. அதனால தமிழ்நாட்டு மாணவர்கள் சஃபர் பண்றாங்களே, அத பத்தி ஏன் விஜய் பேச மாட்டேங்கிறாரு? ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து, நீங்க ஒரு தலைவர் மெட்டீரியலா மாறிட்டீங்களா? இல்ல நீங்க தான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டாலினுக்கு ஆல்டர்னேட் விஜயா மாறிட்டாரான்னா, அந்த மாற்றம் இன்னும் வரல. அந்த மாற்றம்ன்றது வந்து எலக்ஷன் நெருக்கத்துல உங்களுக்கு கிடைக்கிற ஆதரவ பொறுத்து தான் அது அமையும். எடப்பாடி பழனிசாமியும் அந்த ஸ்டாலினுக்கு மாற்றா இருக்காருன்னா, அதுவே இல்ல. அவரே பலவீனமா தான் இருக்கார். அந்த பலவீனம் அவங்கலாம் என்ன நெனைக்கிறாங்க, திமுகவுக்கு எதிரா ஒரு பெரிய அலை இருக்குன்னு நெனைக்கிறாங்க. திமுகவுக்கு எதிரா பலவிதமான கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் அது ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல போய் நின்னு, அது பழனிசாமிய முதல்வராக்குறது மாரி இல்ல. அது ஒரே இடத்துல போயிட்டு விஜய முதல்வராக்குற மாரி இல்ல. அது சீமான் வந்து முதல்வர் ரேஸ்லயே இல்ல வச்சுக்கோங்க அவரு. ஆனா ஓட்டு வாங்குவார். திமுகவுக்கு எதிரான ஓட்டு வாங்குவார். ஸோ விஜய் பழனிசாமி அல்லது விஜய் 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த போட்டிய பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து இன்னும் அந்த முதல்வர் மெட்டீரியலுக்கான ஓட்ட வாங்குறதுக்கு முழு தகுதியுடையவர்களா மாறல இன்னும். அது தேர்தல் நெருக்கத்துல தான்
மாறுகிற சூழலை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். தேர்தல் நெருக்கத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு தெரியாது. ஸோ 2 பேருமே வந்து ஒரு போட்டியாளர்களா இருக்காங்களே தவிர, உண்மையான போட்டியாளர்கள் அவங்களுக்கு தான் இவருக்கு தான் இதெல்லாம் போய் சேரும். திமுகவுக்கு மாற்றா மக்கள் இவர தான் நினைக்கிறாங்க. இல்ல இவர தான் நினைக்கிறாங்கன்னா, இதுவரையும் மக்கள் 2 பேரையும் நினைக்கல சார். மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த காலம் வரப்போற 8 மாசத்துல வந்து இவங்களோட ஆக்டிவிட்டிய பார்த்து முடிவு பண்ணுவாங்க. விஜய பத்தி கண்டிப்பா இவர் தான் அடுத்த முதல்வர்ன்னு யாரும் இதுவரையும் முடிவு பண்ணல. அவர் வந்திருக்காரு, பார்க்கலாங்க. அவர் என்ன பண்றாரு பார்க்கலாங்க. அப்படின்ற அளவுல தான் அது இருக்கு ஆக்சுவலா. ம், 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 ம். விஜய நம்பி யாரும் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் தெரியல. அதனால தான் இப்ப அவர பத்தின ஒரு கணிப்ப வந்து உயர்த்தும். யாராவது அவர நம்பி 4 பேர் வந்தாங்கன்னா, அப்ப அது அவருடைய மதிப்ப உயர்த்தும் அது ஆக்சுவலா. அவர் சொல்லிட்டார். சொல்லி இத்தன நாள் கூட்டணிக்கு ஆகுது. போற அளவுக்கான கணிப்பு கூட இல்லையா அப்போ? இப்ப போற அளவுக்கு யாருமே அவரு அவரு அவர் சொல்லி ஒரு 10, 15 நாள் ஆகுது. யாரும் அவருக்கு ஆதரவான குரல் தேமுதிகலேருந்து வரல. வேற எங்கேருந்து வரணும்? பாமகல ஒரு தரப்புல இருந்தா விஜய வரணும். வளர்த்து அதுவும் வரல. விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா யாரும்? விஜய வளர்த்து இவங்க விடக்கூடாது. அதுவும் ரொம்ப தெளிவா வந்து திரும்ப என்ன சொல்றாரு நேத்து, போட்டி என்பது திமுகவுக்கும், அதிமுகவுக்குமான போட்டின்னு தான் சொல்றாரு. அப்ப விஜய் ஓரங்கட்டுறாரு பாருங்க. திரும்ப வந்து கடைசி கட்டத்துல வந்து திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது அதிருப்தியாகி பிரிஞ்சு போனாருன்னா, ம். நேரா விஜய்ட்ட தான் போவாருன்னு ஒரு விஷயம் வந்தது. ஆனா, அவரே என்ன சொல்றாரு, போட்டின்றது திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் தான்றாரு. அப்ப விஜய் ம். வந்து ஓரங்கட்டுறாரு. ம். ஆனா, அவரு வந்து விஜய் ஓரங்கட்டுனா கூட, ம். அ விஜய வந்து ஒரேடியா ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவரு வந்து இன்னும் வந்து ஒரு தனியாக ஒரு ஓட்டு பெற்று, அவர் வந்து அவங்க தாவேக்கா ஆட்சிக்கு வரும்ன்ற லெவலுக்கு இன்னும் வரல. ஆனா, ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் ஓட்டு பெறுவார். அது என்ன ஓட்டுன்னு தான் நமக்கு இன்னும் புரியாத புதிரா இருக்கு ஆக்சுவலா. அவங்க நினைக்கிற மாரி முதல் எடுத்த உடனே ஆட்சிக்கு வர அளவுக்குலாம் ஓட்டு பெற மாட்டார். ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து, எந்த கட்சியும் இன்னும் வந்து விஜயோட கூட்டணிக்கு போறதுக்கு ரெடியா இல்ல. யாருமே ம். ரெடியா இல்ல. ம். 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 ஒருவேளை வந்து இவர் முஸ்தாஃபா மாரி இருக்கிறவங்க, சின்ன சின்ன அமைப்பு வச்சிருக்கிறவங்கலாம் போலாமே தவிர, இன்னும் ஒரு பெரிய அமைப்புல சொல்லிக்கூடிய ஒரு 1% ஓட்டு இருக்கிற ஒரு கட்சி, இல்ல 2% ஓட்டு இருக்கிற ஒரு கட்சி யாருமே விஜய் பக்கத்துல போகல. இதெல்லாம் தான் நம்ம அடுத்த 8 மாசத்துல பார்க்க வேண்டியது. எந்த கட்சிகள் அவர்ட்ட போது, எந்த கட்சிகள் அவர முதல்வர் கேண்டிடேட்டா ஒப்புக்கொள்ளுது, அவர் எப்படி வந்து மக்கள் சார்ந்த அ பிரச்சனைகள்ல அவர் எப்படி செயல்படுறாரு, எப்படி திமுக அரசாங்கத்த எப்படி வந்து கடுமையா சாடுறாரு, இவர் என்ன மாற்று விஷயங்கள்லாம் வச்சிருக்காரு, தாம தாவேக்கா ஆட்சிக்கு வந்தா என்ன மாரியான விஷயங்கள் அவர் குடுக்க போறாரு, இலவசங்கள பத்தி அவருடைய மதிப்பீடு என்ன, இலவசங்கள கன்டின்யூ பண்ணுவாரா, மாட்டாரா? ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல அவர் இருமொழி தான் அவர் கொள்கைன்னு சொல்லிட்டார். திராவிட கொள்கையை பாதி அவர் ஏத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. ஆனால், இதுவரையும் இன்னைக்கு இருக்கிற சூழல் வரையும் அரசியல், அவர் வந்து ஒரு ஓட்டு வாங்குவாருன்னு இருக்கே தவிர, அவர் வந்து ஒரு மாற்றா வந்துட்டாருன்னு இல்ல. ஆனா 2வது இடத்துக்கான ஒரு போட்டி இங்க இருக்கு. அதிமுகவுக்கும் தாவேக்கும் இன்னைக்கு லெவல்ல 2வது இடத்துக்கு தான் 2 பேருக்கும் போட்டி நடக்குது. இன்னைக்கு லெவல் வரையும் திமுக ஒரு எட்ஜ்ல தான் இருக்கு. இன்னைக்கு லெவல் வரையும். நாளைக்கு அது மாறுமோ மாறாதோ நமக்கு தெரியாது. இன்னைக்கு லெவல்ல தாவேக்காவுக்கும், அதிமுகவுக்கும் 2வது இடத்துக்கான போட்டி போயிட்டு இருக்கு. அந்த 2 பேரையும் எடப்பாடியையும், விஜயையும் முதல்வர் கேண்டிடேட்டா மக்கள் இதுவரையும் ஏத்துக்கல ஆக்சுவலா. இனிமே வரப்போற காலகட்டத்தில இவங்களுடைய செயல்பாடுகள பார்த்து மக்கள் ஏத்துக்கிறாங்களா? இல்லையான்றது தெரிய வரும். நிறைய விஷயங்கள பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார்.